ஏசிக்கு வந்துட்டோம். எவ்வளவு தெரியும். ஆமா, அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? கேப்சியன் பேகாட்ல ரெண்டுல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும், வணக்கம், ஐபோவன். நான் உங்கள் யூசுப். எங்கள் எல்டிஎஃப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் இன்றைக்கு டேட் என்னன்னு சொன்னால் February 16. ஏன்னு முறுக்கிறாராம். ஓகே எல்டிஎஃப், இன்னைக்கு February 16. இன்னைக்கு என்ன ப்ளாக்னு சொன்னால், இன்னைக்கு வந்து எங்களோட உமரோட பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணினீங்க எங்களோட எல்டிஎஃப். நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும் எங்களோட உமரோட பர்த்டே. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமே அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? மாவனாலே போலாம், கம்பெனிக்கு போலாம்னு நிறைய இடத்துக்கு பிளான் பண்ணோம். ஓகே, அதெல்லாம் நான் மோட்டோ ப்ளாக்ல சொல்றேன். ஓகே, நீங்க நினைப்பீங்க என்னடா என் கையை முடிச்சு கொண்டு ப்ளாக் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி. என்னதான் இருந்தாலும் எல்டிஎஃப் போயிடலன்ற மாதிரி நான் கண்டினியூவா வீடியோ தந்து கொண்டு இருக்கிறேன். பட் இது தான் ரொம்ப நாளைக்கு போற, ஐ திங்க் 1 வீக்குக்கு போறோம் வ்ளாக்னு நினைக்கிறேன். ஓகே டிஃப், நான் மிச்சதெல்லாம் மோட்டோ வ்ளாக்ல சொல்றேன். மோட்டோ வ்ளாக்னு சொன்னா மோட்டோ ரைட் பண்றது உமரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த வ்ளாக் பண்றது நான் ஆகிக்க போறேன். யாராச்சும் எங்க வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களோட லவ் சப்போர்ட் கண்டினியூவா தாங்க எல்டிஎஃப். அதே மாதிரி இன்னைக்கு யார் யார் போக போறோம்னு சொன்னா நான் எங்களோட எல்டிஎஃப் அம்மான் அண்ட் எங்களோட உமர் 3 பேரும் தான் போக போறோம். ஓகே டிஃப், ஓகே டிஃப், மிச்சதை நான் மோட்டோ வ்ளாக்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் என்னன்னு சொன்னா 8:45 ஆயிட்டு. நானும் எங்களோட எல்டிஎஃப் உமரும், எல்டிஎஃப் அம்மா, எல்டிஎஃப் ஹசன் 4 பேரும் வாரத்துக்கு இது போயிட்டோம். அதுக்கப்புறம் 4 பேருக்கும் ஏன் வரையலான்னு சொன்னா, 4 பேருக்கு ஏன் வரையலான்னு சொன்னா, அதில் ஹசன் வந்து கொஞ்சம் பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரையலான்றாரு. உமர் வந்து நாளைக்கு போயிட்டா எப்படியும் 1 வீக்குக்கு அப்புறம் தான் வருவாரு. அண்ட் அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்கே போக போறோம்னு சொன்னா எல்டிஎஃப், நாங்கள் கெண்டியில கேசிசில எங்கடா போறேன், கேஎஃப்சி, சாரி கெண்டில கேஎஃப்சிக்கு போக போறோம் எல்டிஎஃப். இன்னைக்கு நானும் எங்களோட எல்டிஎஃப் உமரும் அமானும் 3 பேரும் போக போறோம். இன்னைக்கு எங்களோட மோட்டோ வ்ளாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். என்னன்னு சொன்னா, ஹெல்மெட்ல நாங்கள் ஹோல்ட் பண்ணி கொண்டு போறது இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கையில கேமரா வச்சுக்கொண்டு நான் அப்படி வ்ளாக் பண்ணிட்டு பேசி போகலாமே எல்டிஎஃபோடு அப்படின்னு பார்த்தோம். ஓகே எல்டிஎஃப், இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களோட உமரோட பர்த்டே. நாங்கள் எங்களால் முடிஞ்ச உமருக்கு சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி எல்டிஎஃப் நீங்களும் நிறைய எல்டிஎஃப் வந்து விஷ் பண்ணி நீங்கள் டிக்டாக்ல, அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், பர்சனலாக நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க உமருக்கு. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லுடா. தேங்க்யூ எல்டிஎஃப் ஃபார்ம். நாங்கள் வந்து எங்களுக்கு மோட்டோ வ்ளாக் பண்ணலான்னு சொன்னாலும் நாங்கள் இப்படி மோட்டோ வ்ளாக் பண்ணோம். அதான் யோசிக்கிறேன் எல்டிஎஃப். நான் வந்து 1 மந்த் தான் எனக்கு பைக் எதுவும் ரைட் பண்ணலாம், கையில் இப்படி ஆகி 1 மந்த் தான் எங்களுக்கு ரைட் எதுவும் பண்ணலாம். இதே 1 இயருக்கு கூட எங்களோட டிடிஎஃப் வாசன் பிரதர் என்ன மோட்டோ வ்ளாக் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். அவர் மோட்டோ வ்ளாக் எல்லாம், பைக் ரைட் மோட்டோ வ்ளாக் எல்லாம் விட்டு ஐ திங்க் இப்போ 2 இயர்ஸ் ஆகுறேன்னு நினைக்கிறேன். 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் மாதிரி ஆகுறேன்னு நினைக்கிறேன். அவருக்கு எவ்வளோ கவலை ஆகிக்கும்ட்டு இப்போ எனக்கு புரியுது. என்னன்னு சொன்னால், அவருக்கு லைசன்ஸ் இல்லாமல் போயிட்டு அப்படியெல்லாம் ஆகவே எனக்கு இந்த கை இப்படி ஆகிய 1 மந்த் ரைட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து 11 டேஸ், சரியா இன்றைக்கு 11 டேஸ் பைக் எதுவும் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கை இப்படி ஆகி சரியா 11 டேஸ் எல்டிஎஃப் இன்றைக்கு நான் பைக் ரைட் பண்ணாம இருக்கிறேன். அதே எனக்கு ரொம்ப கவலை ஆகுது எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப், இன்னும் ஒரு 15 டேஸ் சொல்லுக்கு, ஒரு 10-15 டேஸ் சொல்லுக்கு ஆஸ்க் கம் பேக் மோட்டோ வ்ளாக்ல தாரன் எல்டிஎஃப். என்கிட்ட நிறைய எல்டிஎஃப் எனக்கு ஏ ப்ரோ என்ன நடந்தேன்னு சொல்லிட்டு அவளையா எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னை விட நிறைய பேர் கவலைப்படுறீங்க எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னு சொன்னா.
இப்படியான லவ் ஆகிக்கும் போது LTF ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுது. அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் குறையல LTF, இன்னும் ரொம்ப நல்ல லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சு கொண்டிருக்குது. அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கட்டசி வர தந்து கொண்டே இருக்கீங்க LTF. நீங்க நினைச்சிப்பீங்க எங்களோட ஹேட்டர்ஸ் நினைச்சிப்பாங்க, இப்போ தான் நிறைய ஹேட்டர்ஸ் வராங்க. இப்படிதான் LTF, யாராச்சும் ஒருத்தர் முன்னுக்கு போகும்போது ஹேட்டர்ஸ் வர்றதெல்லாம் சகஜம் LTF. இப்போ நிறைய ஹேட்டர்ஸ் வராங்க. ஹேட்டர்ஸுக்கு சொல்லிக்கொள்ள ஒரே விஷயம், என்னதான் நடந்தாலும் எவ்வளவுதான் நடந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்க வ்ளாக் பண்றத, மோட்டோ வ்ளாக் பண்றத யாராலும் தடுக்க முடியாது. அந்த கடவுள் ஒருத்தர் நினைச்சா மட்டும்தான் தடுக்க முடியும், இல்லைன்னா வேற யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி LTF எங்களுக்கு மோட்டோ வ்ளாக் தான் பண்ண முடியாதுன்னு சொன்னா நாங்க இப்படி வ்ளாக் பண்ணுவோம். நாங்க பைக்ல ஏறிக்கொண்டு இதுவும் ஒரு மோட்டோ வ்ளாக் தான். அதனால என்ன, நான் பைக் ரைட் பண்றேன்ல, என் உமாரை ரைட் பண்ண வச்சுக்கிட்டு நான் பின்னிருந்து உங்களோட பேசி பேசி வரேன். அதுவும் ஒரு ஃபீலா செமையா தான் இருக்குது. யாராச்சும் கிட்ட வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. உண்மையா சொல்ல போனா எங்களோட பைக் எங்களோட கண்ட்ரோல் இல்லை, செம்ம ஊத்தையா தூசி பிடிச்சி இருந்துச்சு. என்ன சொன்னா நாளைக்கு இப்போ ஒரு 3-4 டேஸுக்கு போகிறோம் எங்களோட ரெப்டரை அப்படி நாங்கள் வெளியே எடுத்துக்கிறோம். என்ன சொன்னா எங்களோட கண்ட்ரோல் இல்லை LTF, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்தது வேலையா எங்களோட ரெப்டரை வாஷ் பண்ணி மாஸ்க் பண்றது தான் வேலை. அதே மாதிரி மாஸ்க் கம்பேக் பண்ணிட்டாரு. கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் LTF KFCக்கு எங்கடா போயிட்டாள் அமான், அமான் முன்னுக்கு போயிட்டா LTF. ஓகே LTF பாருங்க LTF, சிக்னலும் இல்லை எதுவுமே இல்லாம இதனாலதான் LTF கூட ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே LTF நாங்க கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு மறு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போயிட்டு சொன்னாரு இன்னும் ஒரு 1 வீக் இந்த வெண்டேஜ கட்டி கொடிக்கணும், மொத்தமாவே 2 வீக்ஸ் தான் சொன்னாங்க. மறுவா இன்னைக்கு போய்த்தது சொன்னாங்க இன்னும் ஒரு 1 வீக் ஈக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னடா இது புதுசாகி ஆனா KFC எங்க மச்சாய்க்குது, இந்த பீஸா ஹட் இங்க இருக்குதுண்ணா. KFC எங்க இருக்குது இன்னும் போகணுமா? நான் இவ்வளவு நாள் நினைச்சு கொண்டு இந்த LTF இந்த பீஸா எந்த நாளும் கெண்டிக்கு வாரது தான். ஆனா பீஸா ஹாட்டை தான் நான் இவ்வளவு நாள் KFCன்னு நினைச்சு கொண்டு இந்த LTF. ஓகே நாங்க இன்னைக்கு 3 பேரும் போயிட்டு அப்படியே KFCல உங்களோட ட்ரீட் தரேன்டாரு, அதுக்கு அப்படியே போய் சாப்பிடலாமே அப்படின்ட்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே இந்த பீஸா ஹாட்டுக்கு வந்துட்டோம், சாரி KFCக்கு வந்துட்டோம். ஓ வாய் எவ்வளவு LTF. ஆமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? கையுடைஞ்சாலும் ப்ளாக் பண்றேன்னு நிறைய பேர் சிரிப்பீங்க, நிறைய பேர் எப்படிடா கையுடைஞ்சா கூட எப்படிடா இப்படி எல்லாம் ப்ளாக் பண்றேன்னு கேட்பீங்க. அது எப்படின்னு சொல்றது LTF, என்னன்னா மோட்டோ ப்ளாக் கண்டினியூவா உங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும். ஸோ எனக்கு அதை கண்டினியூவா தரனால எனக்கு அந்த ஸ்டாப் பண்ணலாம். அதனால தான் நான் எப்படி சரி என்ன சரி செஞ்சு எனக்கு உங்களுக்கு ப்ளாக் தரணுன்ற ரீசன்னால கை இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளாக் தரேன். ஓகே LTF நாங்கள் ஃபைனலி கண்டி KFCக்கு வந்துட்டோம். அண்ட் இதுதான் இன்னைக்கு வ்ளாக் ஆகிக்க போகுது LTF. மிச்சத்தை சாப்பிட போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. LTF நான் இப்படி உட்காந்து கொண்டிருக்கிறேன். 2 பேரும் சிரிச்சு என்னமோ ஆர்டர் பண்ணுறாங்க. பாப்போம் என்ன ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னமோ 2 பேர் ஐண்டில் போய் கொண்டு சிரிச்சு இருந்தாங்க இவ்வளோ நேரம். இப்போ என்னமோ ஆர்டர் பண்ணுறாங்க, மூஞ்ச பார்த்து கொள்றாங்க. இல்லைப்பா 2000 ரூபா சொல்கிறாங்க, அடி 2000 ரூபாடா வானண்டாடி, 3000 ரூபா சொல்கிறாங்க வானண்டாடி. இந்த வேற ஒன்றும் குறைஞ்சது இல்லையா, குறைஞ்ச ப்ரைஸ்ல இல்லையா? அம்மா நம்மகிட்ட மூஞ்ச பார்க்க செம்ம ஃபன் ஆகிக்குது LTF. அண்ட் அதே மாதிரி LTF இது வந்து KFC கெண்டி லீக்கிறேன். நிறைய பேர் வந்திப்பீங்க கெண்டி லீக்கிறாங்க. ப்ரொமோஷனா பாருங்க. அப்போ நான் வந்து இமேஜிங் பண்ணது எல்லாம் ரோங்கா இல்லை? வீடியோ பாரு. சரிடா கொஞ்சம் பேர்தே போய் முடிய செல்ல என்னமோ செல்ல வந்து நீ டயலாக் நட்டிட்ட. நான் பிறந்த லக்கி உண்டு என்ன சரி உண்டு. ஏய்
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னமோ செல்ல வந்து செல்லு நானா? ஓ ப்ரொமோஷன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஏடிஎஃப் நாங்கள் இப்போ கேஎஃப்சியில் சாப்பிட்டுட்டு கௌரிங்க நிறைய இல்லை. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். எங்கடா போக போகிறோம்? பேக் போக போகிறோம். என்ன இடம் வந்து ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஒண்டிக்கு ஒரு ஒருத்தர பர்த்டேன்னு சொன்னால் இந்த அளவு பட்ஜெட்டில் வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே கேஎஃப்சியில் வந்து அந்த அளவு பட்ஜெட்டுக்கு வரல. நாங்கள் 3 பேர் தானே. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். பேக் வந்துக்கிறோம். இதில் எனக்கு வந்து ஜூஸ் ஒன்று மட்டும் வாங்கி தாடா. ஓகே அம்மான் உட்காரமான் பார்த்து கொண்டிருக்கிறார் மெனுவை என்னென்ன எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. தரமான சம்பவம் டிகிரி அந்த பெக் கேஎஃப்சியில் சிக்கனும் ரைஸும் அதை நாங்கள் பார்சல் பண்ணி எடுத்தோம். என்னத்துக்கு சும்மா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏடிஎஃப் என்ன சம்பவம்டா, இப்போ நாங்கள் பேகாட்டுக்கு வந்திக்கிறோம். நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்குவோம்னு கேட்க போகிறோம் ஏடிஎஃப். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அடே அடே இப்போ என்ன கவனிங்கடா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கேஎஃப்சி சிக்கனை மாற்றி எடுப்போமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி? அப்புறம் நான் செல்வம் போட்டு பார்த்துட்டு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அலிமெண்ட் சொல்லிதான் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பாருங்க எனக்கு பன் திங்கலானேன்னு சொன்னா நான் வந்து சிக்கன் எல்லாம் தின்னுட்டோம். கேஎஃப்சி சிக்கன் எல்லாம் தின்னுட்டோம். வந்து பன் வந்து திங்கலான்ட்டு சிப்ஸும் ட்ரிங்க்கும் ஆர்டர் பண்ணோம். அவங்க பன் ஆர்டர் பண்ணி தின்றாங்க. ஓகே நான் வெளியே போய் அப்படியே கண்டினியூ பண்ணேன். பேர்காட்டில் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக கேஎஃப்சி அண்ட் பேர்காட்டில் ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கோ. ரெண்டு நாள் எப்படி இருந்தாலும் சேஃபாக இருக்கு. பைக் ரைட் பண்ணோட கவனமாக சேஃபாக ஹெல்மெட் ட்ரை பண்ணுங்க. யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே பாய், டேக் கேர்.